அடிபட்டு பாருங்க அடிப்பட்டு பாருங்க ஹாஸ்பிட்டல் என்ன வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. வெங்கமேடு சார்ந்த சகோதரர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் இது வரைக்கும் அவரை கண்டுக்கிடவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு. உடனடியாக தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு இது போது காயப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நான் வேண்டுகிறேன். சார் இப்போ வந்து என்னென்னா விசாரணை குழு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி லைனா நாகேந்திரன் அதை பற்றி இதுக்கு முன்னால் நடந்த விசாரணை நடந்து ஒரு பத்திரிகை துறைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த இப்போ போட்டிருக்க விசாரணை தலைவராக இருக்கிற அந்த அம்மா வந்து ஏற்கனவே ஸ்டெர்லைட் விசாரிச்சாங்க. நல்லா தெரியும். அதில் உள்ள அதிகாரிகளை ஏதாவது கைது பண்ணிட்டாங்களா? இல்லவே இல்லை. அவங்க ரிப்போர்ட் அதிகாரிகள்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றதுக்கு யார் மேலும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த விசாரணை இப்படி போகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைன்றது தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகக்கூடிய எண்ணம். இருந்தாலும் விசாரணை என்ற பேரில் நியாயம் கிடைக்க வேண்டும், மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அதே மாதிரி சார் இந்த கூட்டம் நடத்துனாங்க. இந்த கூட்டத்தில் போதிய பாதுகாப்பு இருந்துச்சு. அதே மாதிரி கூட்டம் நடத்துனவங்களும் சரியான விதிமுறையை பின்பற்றுறாங்க. இப்போ நான் போகும்போது நான் விசாரித்த லெவலில் கரண்ட்டை ஆஃப் பண்ணுறதுனால தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிறதான் அதில் படுத்திருந்தாங்க. ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு கேட்கக்கூடிய இருட்டுகளை யார் யார் என்ன பண்ணால் மேலே ஏறி இருந்தாங்களா இல்லை வெளியிலேருந்து கும்பல்கள் உள்ளே வந்துச்சா அப்படிங்கிறது யாராலும் சொல்ல தெரியல. ஆனால் கரண்ட்டு கட் ஆனதுக்கு யார் பொறுப்பாகணும்? அரசு தான் பொறுப்பாகணும். அது தவறு தான். யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு நியாயத்தை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ யாரை கைது பண்ணி விசாரணை நடத்தணும்? யாரை கைது பண்ணால் இதுக்கு யார் முழு பொறுப்பு? ஒரு கூட்டம் நடத்தினா இது முழு பொறுப்பு யார்? எந்த அதிகாரி என்பது அரசுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அந்த அதிகாரிகள் தான் இல்லை சார். இப்போ கூட்டம் நடத்துகிற அந்த தலைவர் பார்த்து ஒரு தலைவர்கள் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம்னு சொன்னால் எங்களை பார்த்து பல லட்சம் பேர் கூடுவாங்க. கூட்டத்தை கூட்டி நாங்கள் நடத்தும் பொழுது அதை கண்காணித்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதை அரசு தான் கண்காணிக்கணுமே தவிர கூட்டத்துக்கு தலைவர்களும் அங்கே இருக்கிற தொண்டர்களும் கண்காணிக்க முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி யாரும் இடையூறு செய்திருக்கின்றார்களா இல்லையா, அல்லது எப்படி இப்படி இன்சிடென்ட் நடந்தது என்பதை யார் கண்டுபிடிக்கணும்? அரசு தான் கண்டுபிடிச்சு நியாயம் வழங்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வந்து வேண்டுகிறேன்.